வரக்கூடிய டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமுக்கான 180 டேஸ் ஸ்டடி பிளானை நம்ம பார்த்துட்ருக்கோம். அந்த வரிசையில் இது 5வது நாள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா 10ஆம் வகுப்பு சமூக அறிவியல் புத்தகத்தில் உள்ள ஜாக்ரஃபி டாப்பிக்கை தான் நம்ம பார்க்க போகிறோம். அதில் ஒரு சின்ன டாபிக் தான் தீபகற்ப இந்திய ஆறுகள். இது நிறைய துணை ஆறுகள் வரும், நிறைய நேம்ஸ் வரும், அதனால் நல்லா கன்ஃபியூஸ் ஆகும். அதனால் ஒரு டிராயிங் மாதிரி போட்டிருக்கேன், அதை நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். தீபகற்ப இந்திய ஆறுகள். தீபகற்ப இந்திய ஆறுகள் எங்கே இருக்குது அப்படின்னா முழுக்க சவுத் இந்தியா தான். தென்னிந்திய ஆறுகளோட மறுபெயர் தான் தீபகற்ப இந்திய ஆறுகள். இவை எங்கே உற்பத்தி ஆகுது அப்படின்னு கேட்டாச்சுன்னா மேக்சிமம் பெரும்பான்மையான ஆறுகள் மேற்கு தொடர்ச்சி மலையில் தான் உற்பத்தி ஆகின்றன. இந்த ஆறுகளுக்கு என்ன பெயர் அப்படின்னு நம்ம பார்த்துட்டோன்னா, ஒன்று பருவகால ஆறுகள், பருவகால ஆறுகள் அல்லது வற்றும் ஆறுகள். இந்த ஆறுகளினுடைய பெயர் பருவகால ஆறுகள் அல்லது வற்றும் ஆறுகள். ஏன் இதை நம்ம வற்றும் ஆறுகள் அப்படின்னு நம்ம சொல்கிறோன்னா, இந்த ஆற்று நீரினுடைய அளவு எதை பொறுத்து இருக்கும்னா அந்த கிளைமேட்டில் பெய்யக்கூடிய மழையை பொறுத்து இருக்கும். மழை அதிகமாக பெய்ந்ததுன்னா அந்த ஆற்றினுடைய நீரின் அளவும் அதிகமாக இருக்கும். மழை இல்லை, ஒரே வெயில், அந்த மாதிரி சமயத்தில் இது வற்றி போகும். அதனால் இதுக்கு வற்றும் ஆறுகள் அப்படிங்கிற பேர் இருக்குது. இந்த தீபகற்ப இந்திய ஆறுகள் அது சவுத் இந்திய ஆறுகள் தானே, அதனால் இதுலேயே 2 பிரிவுகள் இருக்குது. ஒன்று கிழக்கு நோக்கி பாயும் ஆறுகள், மற்றொன்று மேற்கு நோக்கி பாயும் ஆறுகள். இந்த கிழக்கு நோக்கி பாயும் ஆறுகள் அது பெரும்பாலும் எங்கே தான் கலக்கும்னா வங்காள விரிகுடா கடலில் தான் கலக்கும். ஏன்னா இந்தியாவினுடைய கிழக்கு பக்கம் இருக்கக்கூடிய கடல் தான் வங்காள விரிகுடா. அதனால் கிழக்கு புறமாக பாயும் ஆறுகள் வங்காள விரிகுடா தான் கலக்கும். மேற்கு நோக்கி பாயும் ஆறுகள் அது எப்போவுமே அரபிக்கடலில் தான் கலக்கும். ஏன்னா இந்தியாவினுடைய மேற்கு பகுதியில் இருக்கக்கூடிய கடல் அரபிக்கடல் பகுதி. அடுத்தது இனி நம்ம ஒவ்வொரு ஆறுகளை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். கிழக்கு நோக்கி பாயும் ஆறுகள் அதில் முதல்ல சொல்லப்படுறது எதுனா மகாநதி. மகாநதி, இந்த மகாநதியினுடைய மொத்த நீளம் எவ்வளவு நம்ம பார்த்துட்டோன்னா 851 கிலோமீட்டர். 851 கிலோமீட்டர். இது எங்கே உற்பத்தி ஆகிறது, அதாவது ஒவ்வொரு ஆறுலையுமே அது எங்கே உற்பத்தி ஆகிறது, எவ்வளவு நீளம், எவ்வளவு துணை ஆறுகளை கொண்டு காணப்படுகிறது, எங்கே கடலில் கலக்கின்றது, அந்த இடத்துக்கு பெயர் என்ன, இதுதான் நம்ம பார்க்க போகிறோம். எந்தெந்த ஸ்டேட் வழியாட்டு அது பாய போகுது, இதுதான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக்ஸ். ஃபஸ்ட்டு மகாநதி. இந்த மகாநதியினுடைய மொத்த நீளம் நம்ம பார்த்துட்டோன்னா 851 கிலோமீட்டர். இது எங்கே உற்பத்தி ஆகுது அப்படின்னு நம்ம பார்த்துட்டோன்னா சத்தீஸ்கர் மாநிலத்தில் ராய்ப்பூர் அப்படிங்கிற மாவட்டத்தில் உள்ள சிகா அப்படிங்கிற பகுதிக்கு அருகே தான் இது உற்பத்தி ஆகின்றது. அதுக்கப்புறம் இது சத்தீஸ்கர் மாநிலத்தில் இருந்து ஒடிசா மாநிலத்தை நோக்கி வருகின்றது. இந்த மகாநதியினுடைய துணை ஆறுகள் என்னெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். சீனாத், டெலன், சந்தூர், சித்ரட்லா, கெங்குட்டி, நன், இது எல்லாமே மகாநதியினுடைய துணை ஆறுகள். அதாவது மேக்சிமம் வரிசையில் ஒரு 3 நதிகள் இருக்குது பாருங்கள். சீனாத், சந்தூர், சித்ரட்லா, இது எல்லாமே வரிசை. அடுத்தது டெலன், நன், கெங்குட்டி, இது எல்லாமே மகாநதியினுடைய துணை ஆறுகள். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது என்னென்னா கிழக்கு நோக்கி பாயும் ஆறுகளில் ரொம்ப முக்கியமான ஒரு நதி கோதாவரி. இதுதான் தீபகற்ப இந்திய ஆறுகளிலேயே மிகவும் நீளமானது. இதனுடைய மற்றொரு பெயர், கோதாவரிக்கு இன்னொரு பெயர் இருக்குது. அது என்ன பெயர்னா விருத்த கங்கா. விருத்த கங்கா என்று அழைக்கப்படும் நதி கோதாவரி. இது ஏற்கனவே பலமுறை டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. இந்த கோதாவரி நதி எங்கு உற்பத்தி ஆகிறதுனா மகாராஷ்டிரா மாநிலத்தில் உள்ள நாசிக் அப்படிங்கிற இடத்துல தான் உற்பத்தி ஆகிறது. மகாராஷ்டிரா மாநிலம் நாசிக். தீபகற்ப ஆறுகளிலேயே மிகவும் நீளமானது, மிக பெரியதும் இதுதான்.
ஏன்னா இதோடைய நீளம் நம்ம எடுத்துட்டோன்னா 1465 கிலோமீட்டர். ஏற்கனவே மகாநதி பார்த்தோம் 851 கிலோமீட்டர். இந்த கோதாவரியினுடைய நீளமானது 1465 கிலோமீட்டர். இந்த கோதாவரியானது ஒரு டெல்டா பகுதியை உருவாக்குகின்றது. இந்த டெல்டா பகுதி அது எங்கே உருவாகும்னா, எந்த இடத்துல கடலில் கலக்க போகுதோ அதுக்கு முன்னாடி தான் டெல்டா பகுதி உருவாகும். அந்த டெல்டா பகுதிக்கு பேர் என்னென்னா கொள்ளேறு ஏரி. கோதாவரி உருவாக்கும் டெல்டா பகுதியின் பெயர் கொள்ளேறு ஏரி. அந்த டெல்டா பகுதியில் தான் இது ஒரு ஏரியை உருவாக்குகின்றது. அந்த ஏரிக்கு பெயர் தான் கொள்ளேறு ஏரி. இந்த கோதாவரி நதியை ஏன் மிகப்பெரிய நதி அப்படின்னு சொல்கிறோன்னா, அது பாயக்கூடிய நிலத்தினுடைய பரப்பளவு, அந்த வடி நிலமானது 3.13 லட்சம் சதுர கிலோமீட்டர். 3.13 லட்சம் சதுர கிலோமீட்டர் பரப்பு வடிநிலம். இனி அந்த கோதாவரி நதியினுடைய துணை ஆறுகளை நம்ம பார்க்க போகிறோம். இது மேக்சிமம் நம்ம ஏற்கனவே அந்த மகாநதியில் சாவரிசையில் மொத்தம் 3 நதிகள் பார்த்தோம். சீனாத், சந்தூர், சித்ரட்லா. அதே மாதிரி கோதாவரி நதிக்கு நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது பாவரிசை. பூர்ணா, பெண்கங்கா, பிரணிதா. இந்த 3 பாவரிசையிலான துணை ஆறுகள். பூர்ணா, பெண்கங்கா, பிரணிதா. ஏற்கனவே விருத்தகங்கா என்று அழைக்கப்படுவதும் அதே கோதாவரி தான். அதுக்கு இன்னொரு பெயர் இருக்குது, பெண்கங்கா, பூர்ணா, பிரணிதா. இது எல்லாமே துணை ஆறுகள். அடுத்தது இன்னும் துணை ஆறுகள் இருக்குது 3. அது என்னெல்லாம் பார்க்கலாம். இந்திராவதி, தால், சாலமி. இந்திராவதி, தால், சாலமி அப்படிங்கிற மொத்தம் 6 துணை ஆறுகள் இருக்குது. கோதாவரியினுடைய துணை நதிகள் பூர்ணா, பெண்கங்கா, பிரணிதா, இந்திராவதி, தால், சாலமி. அடுத்தது இந்த கோதாவரி நதி இருக்குல்ல, அப்படியே பாய்ந்து ராஜமுந்திரி அப்படிங்கிற இடத்துல 2 அடு பிரியுது. அது என்ன, எப்படி பிரியுது அப்படின்னு பார்த்துட்டோன்னா, கௌதமி, இன்னொன்று வசிஸ்தா அப்படிங்கிற 2 பிரிவாட்டு பிரியுது. கோதாவரி 2 பிரிவாக பிரிகிறது. அதற்கு பெயர் கௌதமி, வசிஸ்தா. அடுத்து நம்ம பார்க்க போகிற நதி எதுனா கிருஷ்ணா நதி. நம்ம ஏற்கனவே பார்த்தோம், தீபகற்ப இந்திய ஆறுகளிலேயே மிக நீளமானது, மிக பெரியது எதுனா அது கோதாவரி. அதிலே 2வது நீளமானது, 2வது பெரியது அப்படின்னு எடுத்துட்டானே அது கிருஷ்ணா நதி. இந்த கிருஷ்ணா நதி எங்கே உற்பத்தி ஆகுதுன்னா, மகாராஷ்டிரா மாநிலத்தில் உள்ள மகாபலேஸ்வர் அப்படிங்கிற இடத்துல உற்பத்தி ஆகின்றது. இந்த கிருஷ்ணா நதியினுடைய மொத்த நீளம் 1400 கிலோமீட்டர். இது மொத்தம் எத்தனை சதுர கிலோமீட்டர் பாய்கிறது அப்படின்னு பார்த்துட்டோன்னா 2.58 லட்சம் சதுர கிலோமீட்டர். ஏற்கனவே கோதாவரி நம்ம பார்த்தோம் 3.13 லட்சம் சதுர கிலோமீட்டர். இது அதை விட 2வது பெரியது அப்படிங்கிறதுனால 2.58 லட்சம் சதுர கிலோமீட்டர். அடுத்தது இந்த கிருஷ்ணா நதியினுடைய துணை ஆறுகளை நம்ம பார்க்க போகிறோம். அது என்னலான்னா கொய்னா, பீமா, முசி, துங்கபத்ரா, பெடவாறு. கொய்னா, பீமா, முசி, துங்கபத்ரா மற்றும் பெடவாறு. மொத்தம் 5 நதிகள் இதோட துணை நதிகள். அடுத்தது இந்த கிருஷ்ணா நதி எந்த இடத்துல கடலில் கலக்குதுன்னா, ஆந்திர பிரதேசத்தில் உள்ள ஹம்சலா தேவி அப்படிங்கிற இடத்துல தான் கடலில் கலக்குது. இந்த கிருஷ்ணா நதி உற்பத்தியாகக்கூடிய இடம் மகாராஷ்டிரா மாநிலம். ஆனால் அது கடலில் கலக்கக்கூடிய இடம் ஆந்திர பிரதேசம். அதில் உள்ள ஹம்சலா தேவி அப்படிங்கிற இடம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னா காவேரி நதி. இந்த காவேரி நதி அப்படிங்கிறது எங்கே உற்பத்தி ஆகுதுன்னா, கர்நாடகா மாநிலத்தில் உள்ள குடகுமலை அப்படிங்கிற இடத்துல உள்ள தலைக்காவேரி அப்படிங்கிற இடத்துல தான் உற்பத்தி ஆகிறது. காவிரி நதியினுடைய மொத்த நீளம் 800 கிலோமீட்டர். இந்த காவிரியை நம்ம எப்படி சொல்லலாம்னா தென்னிந்திய கங்கை அப்படின்னு சொல்லலாம். காவிரியை தென்னிந்திய கங்கை அப்படின்னு சொல்லலாம். விருத்த கங்கா என்று அழைக்கப்படுவது கோதாவரி, தென்னிந்திய கங்கை என்று அழைக்கப்படும் நதி காவிரி. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான 2 வினாக்கள்.
இந்த காவிரி நதி வந்து கர்நாடக மாநிலத்தில் தான் உற்பத்தி ஆகிறது. அதே கர்நாடக மாநிலத்தில் பாய்ந்து வரும்போது 2 பெரும் பிரிவுகளாக பிரிகின்றது. அது என்ன பிரிவுகள்னா சிவசமுத்திரம், இன்னொன்று ஸ்ரீரங்கப்பட்டினம். சிவசமுத்திரம், ஸ்ரீரங்கப்பட்டினம். அடுத்தது இந்த திரும்பி வந்து இந்த ஆந்திராவில் உற்பத்தியான இந்த நதியானது கர்நாடக மாநிலத்தில் உற்பத்தியான இந்த நதியானது தமிழ்நாட்டில் வந்து ஒக்கேனக்கல் நீர்வீழ்ச்சியை உருவாக்குகின்றது. ஒக்கேனக்கல் நீர்வீழ்ச்சி வந்து எந்த நதியின் மூலமாக உருவாகிறதுனா காவிரி நதியின் மூலமாக தான் உருவாகிறது. அடுத்தது திருச்சியில் ஸ்ரீரங்கம் அப்படிங்கிற இடத்துல இது வந்து 2 பிரிவாட்டு பிரியுது. ஒன்று வந்து கொள்ளிடம், இன்னொன்று காவிரி. திருச்சியில் உள்ள ஸ்ரீரங்கம் என்னும் இடத்தில் 2 பெரும் பிரிவுகளாக பிரிகின்றது. ஒன்று வந்து கொள்ளிடம், மற்றொன்று காவிரி. இது எங்கே கடலில் கலக்குது? காவிரி நதி எங்கே கடலில் கலக்குதுன்னா அந்த பூம்புகாரில் தான் கடலில் கலக்கின்றது. பூம்புகார் என்ற இடத்தில் கடலில் கலக்கின்றது. இந்த காவிரிக்கு தான் நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குது. கர்நாடக மாநிலத்திலேயும் இது 2 பிரிவாக பிரிகின்றது. சிவசமுத்திரம், ஸ்ரீரங்கப்பட்டினம். தமிழ்நாட்டுக்குள்ளேயும் இது 2 பிரிவாக பிரிகின்றது. ஒன்று கொள்ளிடம், மற்றொன்று காவிரி. அடுத்தது மேற்கு நோக்கி பாயும் ஆறுகள். மேற்கு நோக்கி பாயும் ஆறுகள் வந்து மொத்தம் 3 ஆறுகள். 3 ஆறுகள் வந்து முக்கியமானது. நர்மதை, தபதி, மாகி. நர்மதை, தபதி, மாகி. இதில் வந்து புக்கில் வந்து நர்மதை பற்றியும் தபதி பற்றியும் மட்டும் பாயிண்ட்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க. நர்மதை இது வந்து எங்கே உற்பத்தி ஆகுதுன்னா மத்திய பிரதேச மாநிலத்தில் உள்ள அமர்கண்டக் பீடபூமியில் உற்பத்தி ஆகின்றது. நர்மதை நதி உற்பத்தியாகும் இடம் மத்திய பிரதேச மாநிலத்தில் உள்ள அமர்கண்டக் பீடபூமி. இது எங்கேருந்து உற்பத்தி ஆகிறதுனா 1057 மீட்டர் உயரத்தில் இது உற்பத்தி ஆகின்றது. இந்த நர்மதையினுடைய மொத்த நீளம் அப்படின்னு எடுத்துட்டாலே 1312 கிலோமீட்டர். 13-12 கிலோமீட்டர். இந்த நர்மதையினுடைய மொத்த பரப்பளவு, வடிநில பரப்பளவு எவ்வளவு இருக்குன்னா 98,796 சதுர கிலோமீட்டர். 98,796 சதுர கிலோமீட்டர். இவற்றினுடைய துணை ஆறுகளை நம்ம பார்க்க போகிறோம். நர்மதையினுடைய துணை ஆறுகள் வந்து பர்னா, ஹலூன், ஹெரன், பஞ்சர், தூதி, சர்க்கார், டவா, கோலர். இதில் எல்லாமே தான் துணை ஆறுகள். நர்மதையின் துணை ஆறுகள் பர்னா, ஹலூன், ஹெரன், பஞ்சர், தூதி, சர்க்கார், டவா, கோலர். இந்த நர்மதை நதியினுடைய கழிமுகத்தினுடைய நீளம் எவ்வளவுனா 27 கிலோமீட்டர். இது எங்கே கடலில் கலக்குதுன்னா அரபிக்கடலில் தான் கலக்குது. அது எது வழியாக கலக்கிறது, எந்த பாதை வழியாட்டு கலக்குதுன்னா காம்பே வளைகுடா பகுதி வழியாக அரபிக்கடலை கலக்கின்றது இந்த நர்மதை நதி. இந்த தபதி நதியுமே அடுத்து நம்ம பார்க்க போகிறது தபதி நதி. இந்த தபதி நதியுமே மத்திய பிரதேச மாநிலத்தில் தான் உற்பத்தி ஆகின்றது. அது என்ன இடம்னா மத்திய பிரதேச மாநிலத்தில் பெட்டூல் மாவட்டத்தில் உற்பத்தி ஆகின்றது. மத்திய பிரதேச மாநிலத்தில் உள்ள அமர்கண்டக் பீடபூமியில் உற்பத்தியாவது நர்மதை. மத்திய பிரதேச மாநிலத்தில் உள்ள பெட்டூல் மாவட்டத்தில் உற்பத்தியாவது தபதி. இந்த தபதியினுடைய மொத்த நீளம் 724 கிலோமீட்டர் ஆகும். இந்த தபதியினுடைய மொத்த பரப்பளவு, அதாவது வடிநில பரப்பளவு 65,145 சதுர கிலோமீட்டர். 65,145 சதுர கிலோமீட்டர். இந்த தபதி நதிவானது பெட்டூல் மாவட்டத்தில் உள்ள முல்தாய் அப்படிங்கிற இடத்துல தான் உற்பத்தி ஆகிறது. அது எத்தனை கிலோமீட்டர் உயரத்தில் காணப்படுகிறதுனா 752 மீட்டர் உயரத்தில் காணப்படக்கூடிய முல்தாய் அப்படிங்கிற இடத்துல தான் உற்பத்தி ஆகின்றது. காம்பே வளைகுடா வழியாக இது அரபிக்கடலில் கலக்கின்றது. நர்மதை நதியும் அப்படிதான் காம்பே வளைகுடா வழியாக அரபிக்கடலில் கலக்கின்றது. அதே தான் தபதியும் காம்பே வளைகுடா வழியாக அரபிக்கடலில் கலக்கின்றது. ரெண்டுக்குள்ள இது ஒற்றுமைகள் என்னென்னா ரெண்டுமே உற்பத்தியாகக்கூடிய மாநிலமும் ஒன்று தான், கலக்கக்கூடிய இடமும் ஒன்று தான்.
அடுத்தது இந்த தபதி நதியினுடைய துணை ஆறுகள் என்னெல்லாம் பார்க்க போகிறோம். வாகி, கோமை, அருணாவதி, அனர், நீசு, புரே, பஞ்சரா, போரி. பஞ்சர் அப்படிங்கிறது வந்து நர்மதி நதியினுடைய துணையாறு. அதுவே பஞ்சரா அப்படின்னு வந்துட்டா அது வந்து தபதி நதியினுடைய துணையாறு. வாகி, கோமை, அருணாவதி, அனர், நீசு, புரே, பஞ்சரா மற்றும் போரி. அவ்வளோதான். நம்ம ஒரு முக்கியமான நம்ம டாப்பிக்கை பார்த்துட்டோம், வந்து தீபகற்ப இந்திய ஆறுகள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.